ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஹெல்த் மிக்ஸ் நம்ம என்னென்ன சேர்த்து செய்யலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் நிறைய செய்வோம். இப்போது நிறைய ஆர்கானிக் ஷாப்லேயும் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஹெல்த் மிக்ஸ் நம்ம வீட்டில் சில மூலிகைகளை சேர்த்து எப்படி செய்யலாம். ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்தியாக நம்ம குழந்தைகளும் விரும்பி குடிப்பாங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்குறோம், என்னென்ன பொருட்கள் இதில் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமான வலிமை கிடைக்கும். அவ்வளோ ஸ்ட்ரென்த், அதாவது உடலுக்கு அந்த ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காய்ச்சல் முடிஞ்சு எனக்கு உடல் ரொம்ப தேரவே இல்லைங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. உடலில் சத்தே இல்லாத மாதிரி இருக்குது, அடிக்கடி எனக்கு தலைவலி, தலை சுத்தல், வாந்தி வர மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக ரெகுலராக இந்த கஞ்சி பொடி ஹெல்த் மிக்ஸ் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது உடல் எடை, ஸோ வயதிற்கேற்ற ஒரு உடல் எடை நிறைய பேருக்கு இருக்காது, அதை சரி செய்யறதுக்கும் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ப்ரோட்டீன், ஸோ ஜிம் போகிறீங்க, உடலில் ப்ரோட்டீன் சத்தே இல்லைங்க, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும், தசைகள் எல்லாமே தொலைன்னு இருக்குன்னு ஒரு சொல்லுவாங்க, ஸ்டிஃபாக நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸை நம்ம பயன்படுத்தலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஹெல்த் மிக்ஸ் நம்ம என்னென்ன சேர்த்து செய்யலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் நிறைய செய்வோம். இப்போது நிறைய ஆர்கானிக் ஷாப்லேயும் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஹெல்த் மிக்ஸ் நம்ம வீட்டில் சில மூலிகைகளை சேர்த்து எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இதை குடிக்கலாம். பொதுவாக இந்த ஹெல்த் மிக்ஸ் பார்த்திங்கன்னா சுகர் இருக்கவங்க குடிக்கலாம், கொலஸ்ட்ரால் லெவல், இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இதை குடிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஈஸியாக நல்ல ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் டெய்லி இதை குடிக்கலாம் அப்படின்னா அது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்தியாக நம்ம குழந்தைகளும் விரும்பி குடிப்பாங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்குறோம், என்னென்ன பொருட்கள் இதில் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமான வலிமை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் அந்த பாரம்பரிய அரிசி வகைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் முக்கியமாக இந்த கருப்பு கவுனி, காட்டு யானம், மாப்பிளை சம்பா, குள்ளக்கார அரிசி, ஸோ இந்த மாதிரி அரிசி வகைகள், இது 4 கூட போதும். இது ஒரு 100 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, 100 கிராம் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஸோ இப்போ நம்ம சொல்கிற அளவுப்படி செய்தாவே ஒரு 3 பேர் இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம இது 2 மாதங்கள் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது ஒரு 100 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் அதையும் நான் சொல்கிறேன். அந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது அஸ்வகந்தா பொடி நமக்கு தேவைப்படுது. அஸ்வகந்தா பொடி 200 கிராம் நமக்கு வேணும். ஜென்ரலாகவே அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிற மூலிகை உடலில் நமக்கு பல நன்மைகளை தரக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய நமக்கு ஸ்டாமினா, ஸோ நிறைய பேர் அண்டர் வெயிட்டில் இருக்கிறீங்க, உடல் பலம் பெற, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த அஸ்வகந்தா ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இது எடுத்து வச்சுக்கணும். அதற்கு அடுத்ததாக தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய சதாவரி பொடி 100 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ஜாதிக்காய், ஸோ ஜாதிக்காய் பொடி 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஜாதிக்காய் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், 50 கிராம் எடுத்தால் போதும். அதிமதுரம், இந்த பொடி 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த 4 மூலிகையும் நான் சொன்ன அளவுப்படி எடுத்து வச்சிடணும். அதற்கு அடுத்ததாக வேறு என்னென்ன இதில் சேர்க்க போகிறோம். கேழ்வரகு மறக்காமல் சேர்த்துக்கணும். இப்போ கேழ்வரகு எந்த அளவுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா 400 கிராம் அளவுக்கு கேழ்வரகு. இதை முளைக்கட்டி கூட நம்ம பயன்படுத்தலாம். முளைக்கட்டி பயன்படுத்தும் போது இன்னும் அதிக சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ கேழ்வரகை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஊறணும். அடுத்த நாள் ஒரு நாள் முழுவதும் அது ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டி நம்ம தொங்க விடும்போது அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் வடிஞ்சு அதில் முளை விட ஆரம்பிச்சிடும். அதை நம்ம 2 நாள் வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் முளை கட்டுறதுக்கான ப்ராசஸ். ஸோ கேழ்வரகு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பச்சை பயிறு, கம்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ உடலுக்கு வலிமை தரக்கூடியது. அதுக்கப்புறம் சோளம், இதில் சிகப்பு சோளமாக இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு. ஸோ சோளம் எடுத்து வச்சுக்கோங்க. சோளம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ரிச் கால்சியம், நம்ம உடல் அந்த கால்சியம் சத்துக்களை அதிகமாக்குவதற்கு இது பயன்படுது. அதற்கு அடுத்ததாக கொள்ளு, துவரை, நிலக்கடலை, இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன
கேழ்வரகு 400 கிராம் அப்படின்னு. மற்ற பொருட்கள் எல்லாமே 100 கிராம் இருந்தாலே போதுமானது. ஸோ இந்த அளவுப்படி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக ஏலக்காய் 100 கிராம், கசகசா 100 கிராம் நமக்கு தேவைப்படுது. இதனோட சீரகம் ஒரு 100 கிராம் தேவை. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே லேசாக நம்ம வறுக்கணும். ஸோ வறுத்து இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மூலிகை பொடிகள் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் கடைசியாக நம்ம சேர்த்து கலந்து எடுத்து வைக்கணும். ஸோ இதை நம்ம நல்லா பவுடரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்த பிறகு இந்த மூலிகை பொடி 4 மூலிகை பொடியும் அதனோட கலந்து நம்ம எடுத்து வச்சிடணும். ரெகுலராக இதை பயன்படுத்திகிட்டே வரணும். ஸோ குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல செமி சாலிடாக திக்காகவும் நம்ம கலந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம அடல்ட்ஸ் குடிக்கிறோம் அப்படின்னா நார்மலாக இதை எப்படி ஹெல்த் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்து கஞ்சி மாதிரி காய்ச்சலாம். கொஞ்சம் தேவைப்பட்டால் பால் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ரென்த், அதாவது உடலுக்கு அந்த ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காய்ச்சல் முடிஞ்சு எனக்கு உடல் ரொம்ப தேரவே இல்லைங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. உடலில் சத்தே இல்லாத மாதிரி இருக்குது, அடிக்கடி எனக்கு தலைவலி, தலை சுத்தல், வாந்தி வர மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக இதை பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ சுகர் இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி நமக்கு வேணுமா, ரொம்ப டயர்டாக இருக்கிறோமா, சரியான தூக்கம் வரலையா, தாராளமாக இது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ரெகுலராக இந்த கஞ்சி பொடி ஹெல்த் மிக்ஸ் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது உடல் எடை, ஸோ வயதிற்கேற்ற ஒரு உடல் எடை நிறைய பேருக்கு இருக்காது, அதை சரி செய்யறதுக்கும் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ப்ரோட்டீன், ஸோ ஜிம் போகிறீங்க, உடலில் ப்ரோட்டீன் சத்தே இல்லைங்க, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும், தசைகள் எல்லாமே தொலைன்னு இருக்குன்னு ஒரு சொல்லுவாங்க, ஸ்டிஃபாக நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.